இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக வருவாய்த்துறையின் செயலாளராக இருக்கும் சஞ்சய் மல்ஹோத்ரா நியமிக்கப்பட்டுள்ளார். ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக சக்தி காந்ததாஸ் 6 ஆண்டு காலம் பதவி வகித்தார். இவருக்கு மேலும் 3 ஆண்டு காலம் பதவி நீட்டிப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ரிசர்வ் வங்கியின் 26வது ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா நியமிக்கப்பட்டுள்ளார். கான்பூர் ஐஐடியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவில் இளநிலை பொறியியல் பட்டம் பெற்ற சஞ்சய் மல்ஹோத்ரா முதுகலை படிப்பை அமெரிக்காவின் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் முடித்துள்ளார். 1990ஆம் ஆண்டு ராஜஸ்தான் கேடர் IAS அதிகாரியாக தேர்வான இவர் தனது 33 ஆண்டு பதவி காலத்தில் மின்சாரம், நிதி மற்றும் வரி விதிப்பு, தொழில்நுட்பம், சுரங்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் IAS அதிகாரியாக பணியாற்றிய அனுபவம் பெற்றவர். வருவாய்த்துறை செயலாளராக பணியாற்றியதற்கு முன்பு நிதி சேவைகள் துறையின் செயலாளராகவும் GST கவுன்சிலின் அலுவலராகவும் பணியாற்றியுள்ளார். மேலும் மத்திய மற்றும் மாநில அளவில் நிதி மற்றும் வரி விதிப்பு ஆகிய துறைகளில் நிபுணத்துவம் பெற்றவராக இருக்கும் சஞ்சய் மல்ஹோத்ரா தற்போது வரி விதிப்பு கொள்கை உருவாக்கத்தில் முக்கிய பங்காற்றி வருகிறார். உலகளவில் பொருளாதார மந்தநிலை நிலவும் இக்கட்டான சூழலில் ரிசர்வ் வங்கி ஆளுநராக பதவியேற்கும் சஞ்சய் மல்ஹோத்ராவுக்கு பல சவால்கள் காத்திருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக விலைவாசி உயர்வு, ஆண்டுக்கு 6% வரை பணவீக்கம் இருப்பதாக கூறப்படும் நிலையில் அதை கட்டுப்படுத்துவதில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. மேலும் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ச்சியாக வீழ்ச்சியடைந்து வருகிறது. இந்த நிலையில் இந்திய ரூபாயை மேலும் வீழ்ச்சியடைய விடாமல் வலுப்படுத்தும் பொறுப்பு சஞ்சய் மல்ஹோத்ராவுக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ரூபாய் மதிப்பின் வீழ்ச்சியால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தங்களின் பணத்தை இந்தியாவிலிருந்து வெளியே எடுத்துச் செல்கின்றனர். இதனை அடுத்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அதிகளவில் இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு ஏதுவான சூழல் உருவாக்க வேண்டிய கட்டாயமும் புதிய ரிசர்வ் வங்கி ஆளுநருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் ஒரு நாட்டின் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியும் பணவீக்கமும் சரிசமமாக இருக்க வேண்டும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர். தற்போது ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் பணவீக்கம் ஆகிய இரண்டும் சமமாக இல்லை என்றும் அதை சம அளவில் கொண்டு வர வேண்டிய முக்கியமான சவால் சஞ்சய் மல்ஹோத்ராவுக்கு காத்திருப்பதாகவும் பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர். வங்கிகளில் கடன் மற்றும் டெபாசிட் விகிதமும் சம அளவில் இல்லை. வங்கிகளில் குறைவான வட்டி கொடுக்கப்படுவதால் மக்கள் வங்கிகளில் டெபாசிட் செய்வதை விட பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட் உள்ளிட்ட மாற்று வகையில் முதலீடு செய்கின்றனர். இதனால் வங்கிகளில் டெபாசிட் விகிதம் மிகவும் குறைந்து கடன் விகிதம் அதிகரித்திருக்கிறது. இதனால் வங்கிகள் திணறி வருவதாகவும் கூறப்படுகிறது. தற்போது வங்கிகள் சந்திக்கும் இத்தகைய சவாலை போக்க வேண்டிய கட்டாயமும் சஞ்சய் மல்ஹோத்ராவுக்கு ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். பொதுவாக ரிசர்வ் வங்கி ஆளுநராக பொருளாதார மேதைகளாக இருப்பவர்களே கடந்த காலங்களில் நியமிக்கப்பட்டு வந்தனர். ஆனால் தற்போது புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கும் சஞ்சய் மல்ஹோத்ரா நிதி மற்றும் வரி விதிப்பு ஆகியவற்றில் பணியாற்றிய அனுபவம் இருந்தாலும் பொறியியல் பட்டதாரி என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. இதே போன்ற விமர்சனம்தான் தற்போது ஓய்வு பெறும் சக்தி காந்ததாஸ் பதவியேற்ற போதும் முன்வைக்கப்பட்டது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.